வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கரூர் விஷயத்துக்கு அப்புறம் தவேகாவும் விஜய் தரப்பும் ரொம்ப குவைட்டாவே இருந்தாங்க. இப்ப எஸ்ஐஆர் இஷ்யூவ கையில எடுத்திருக்காங்க. அதுக்கு எதிரா தமிழ்நாடு ஃபுல்லா புரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் வீடியோ வெளியிட்டு அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஒரு சில அட்வைஸும் பண்ணியிருக்காரு. எஸ்ஐஆர் விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்து ஒர்க் பண்ணுங்கன்ட்டு. இப்போ தவேகாவோட பாலிடிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்துல? இல்ல தாவேகா கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைன்னு எஸ்ஐஆர்ல பீகார்ல நடந்த விஷயங்கள் ரொம்ப ஏதோ அங்க பல விஷயங்கள் நடந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன கிடுக்கிப்பிடி போட்டு கூட தேர்தல் கமிஷன் நழுவி போயிட்டாங்க. அவங்க தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் அங்க போயிட்டதுனால எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப சீரியஸா பார்க்க முடியல. அங்க பீகார்ல ஏதோ சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது இனிமே தான் தெரிய வரும் ஆக்சுவலா. அங்க நடந்திருக்கிற விஷயங்கள் மாதிரியே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படின்றதான் பாயிண்டிங். அதனால திமுக போன்ற கட்சிகளை எதிர்க்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா பாஜக கொண்டு வந்தது, பாஜகவுடைய தேர்தல் கமிஷன் கொண்டு வந்ததுன்றதுக்காகவே அதிமுக அதை ஆதரிக்கிறாங்க. ஏதோ திமுக கோல்மால் பண்ணியிருந்தது, செத்தவங்க ஓட்டெல்லாம் போட்டிருந்தது. செத்தவங்க ஓட்ட போடுறது எல்லா கட்சிக்காரனும் பண்ணிட்டு இருப்பாங்க. பாயிண்ட் அது இல்ல. தமிழ்நாட்டுல ஒரு நியாயமான வாக்காளர் கூட விடுபட்டு விடக்கூடாது. அது மட்டுமல்ல, அந்த ஃபாரத்தை ஃபில்அப் பண்றதுல நடைமுறை டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, கொடுத்த டைம் ஃப்ரேமும் ரொம்ப கம்மி, 1 மாசம் அப்படின்றது. தேர்தலுக்கு முன்னாடி ஏன் பண்றீங்க? பழைய எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுல 3 வருஷம் நடந்தது. அப்படிலாம் போன்ற பல விஷயங்கள் இருக்கு. தாவேகாவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு கீழே அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த எஸ்ஐ தேர்தல் அதிகாரியோடு சேர்ந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பல ஊர்களில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் யாரும் அங்க காணும், அங்க ஃபீல்டுல காணும். திமுக ஆட்கள் மட்டும்தான் அங்க இருக்காங்க. அதிமுக கூட ரொம்ப கொஞ்சமா தான் இருக்காங்க. அதனால அந்த பிஎல்ஓ இருக்காருல, பூத் லெவல் ஆபீசர், தேர்தல் அதிகாரி, அவர் தான் போய் ஃபாரம் கொடுக்குறாரு. அவர் தான் ஃபில்அப் பண்ண ஃபார்மை வாங்குறாரு. அதை கோஆர்டினேட் பண்றது, ஃபில்அப் பண்றது, அந்த பழைய 2005 2002 வாக்காளர் பட்டியலில் பார்த்து அந்த பர்டிகுலர்ஸ் எடுத்து சொல்றது போன்ற பல விஷயங்கள்ல பிஎல்ஏக்கள் ஹெல்ப் பண்ணலாம். பிஎல்ஏன்றது கட்சிக்காரங்க. அவங்க ஹெல்ப் பண்ணலாம்னு தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அந்த விஷயத்தை திமுக பயன்படுத்திக்கிறாங்க. அதிமுக கொஞ்சம் பயன்படுத்திக்கிறாங்க. தாவேகா சீன்லயே இல்ல. ஆனா தாவேகாவோட முதல் தலைமுறை வாக்காளர்கள் தாவேகால இருப்பாங்க. அவங்க முதல் ஜெனரேஷன் வாக்காளர்கள் இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் பண்ணினாதான் ஓட்டு கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்க ஓட்டு போட்டுலான்னு இதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் மிஸ் ஆயிடும். அதனால சரியான சமயத்துல விஜய் என்ன சொல்றாரு, நீங்க விழிப்போட இருங்க. அதாவது தாவேகா ஆட்களுக்கு ஃபாரத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. தாவேகாவுக்கு யார் ஓட்டு போடுவாங்களோ அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஃபாரம் கிடைக்காத பாத்துக்கிறாங்க திமுகன்றதான் விஜய் குற்றச்சாட்டு. அப்பனா நீங்க உங்க களத்துல உங்க ஆட்களை இறக்கி விடுங்க. தாவேகா ஆட்களை களத்துல இறக்கி விடுங்க. விகரசா வேலை செய்யட்டும், ஃபார்மை வாங்கட்டும், ஃபில்அப் பண்ணட்டும். அவங்க ஆட்களுக்கு எல்லாம் ஃபார்ம் போறதான்னு பார்க்கட்டும், ஃபில்அப் பண்ணி கொடுக்கட்டும். ஜனநாயகத்துக்கு நல்லது தானே. அதிமுக காரனும் ஒர்க் பண்ணணும், திமுக காரனும் ஒர்க் பண்ணணும், விஜயும் ஒர்க் பண்ணணும். எல்லாரும் ஒர்க் பண்ணா ஜனநாயகத்துக்கு நல்லது. தமிழ்நாட்டுல ஒரு வாக்காளர் விடுபட மாட்டார். அதை பண்ணட்டும். விஜய் அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க கட்சிக்காரங்களை களத்துல இறக்கி விடணும். திமுக குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதிமுகவே வேலை செய்ய மாட்டேங்குது. அவங்களே சும்மா தான் இருக்காங்க பல இடங்கள். இல்ல சார், அதுதான் இப்ப கேள்வி. இப்ப தவேகா சார்புல ஒரு ஆக்கப்பூர்வமா எந்த விஷயமும் பண்ணல. பேரலலா திமுக ஒரு ஒர்க் பண்ணும்போது திமுக மேல பிளேம் பண்றாங்க. இந்த ஒர்க் பண்ற தேர்தல் ஆணையத்தையோ இல்ல பாஜக மேலயோ எந்த குற்றச்சாட்டையும் வைக்காம இதுக்கும் திமுகவே போய் கடிக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அவரு பழனிசாமி அதுதானே பண்றாரு. அவங்க ஆளுங்களை இறக்கி விடாம அவர் திமுக கிடையாது. ஏங்க, பிஎல்ஓஸ் தேர்தல் அதிகாரிகள் ஃபாரம் கொடுக்குறவங்க வாங்குறவங்க ஃபில்அப் பண்ணி அவன்லாம் யாரு சார்? இப்ப தேர்தல் கமிஷன் அப்பாயின் பண்ணி அவங்க சார்பில் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வெண்ட், அதனால திமுக ஆதரவா இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க தான் சொல்றீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாம் ரொம்ப திமுக மேல அதிருப்தியா இருக்கான்னு சொல்றீங்க. அவன் எப்படி திமுக ஆதரவா வேலை செய்வான்? அவங்க தான் சொல்றாங்க பழைய பென்ஷன் கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல, கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் ரொம்ப கோபமா இருக்காங்க திமுக மேலன்றீங்கல்ல. அப்ப அந்த 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 கோபமா இருக்கிற திமுக கவர்மெண்ட் சர்வெண்ட் எப்படி திமுக ஆதரவா வேலை செய்வான் அவன்? அதனால முழுக்க பேர் முரணா பேசக்கூடாது. நான் கேட்கிறேன், சரி இங்கதான் கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்கான், அவன் திமுக சார்பாக வேலை செய்வான். அப்ப பீகார்ல கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒழுங்கா வேலை செஞ்சானா? இப்போ உத்தரப்பிரதேசத்துல நடக்குது எஸ்ஐஆர், அங்க கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒழுங்கா வேலை செய்யறாங்க. அங்கெல்லாம் பாஜக தானே. குஜராத்தில் நடக்குது, மத்திய பிரதேசம் நடக்குது, அங்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒழுங்கா வேலை செய்யறானா? அங்கெல்லாம் கோல்மால் நடக்காதா? இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லா விதமான விஷயம் நடக்கும். தமிழ்நாட்டில் தான் கற்பழிப்பு நடக்கும், தமிழ்நாட்டில் தான் கள்ளச்சாராய சாவு நடக்கும். பீகார்ல நடக்காது கள்ளச்சாராய சாவு. பீகார்ல கற்பழிப்பு நடக்காது. உத்தரப்பிரதேசத்துல புண்ணிய பூமி அது. அங்க கற்பழிப்பே நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எல்லாமே பேசுறது கொஞ்சம் யோசிச்சு பேசணும் சார். அதாவது நம்மளோட கடமையை செய்யாம நம்ம மத்தவங்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்றாங்க? இறக்கி விடுங்க உள்ள கோதால. அவங்களும் வேலை செய்யட்டும், பிஎல்ஓட கோஆர்டினேட் பண்ணட்டும், பண்ணி வேலை செய்யட்டும். சார், நான் யார் யாருக்கு ஃபாரம் போலையோ ஃபாரம் வாங்கி தரட்டும், யார் யார் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணுமோ ஃபில்அப் பண்ணி தரட்டும். பண்ணுங்க அதெல்லாம். அதிமுக பாஜகவுக்கு கூட்டணி கட்சியா இருக்கிறதுனால அவங்க ஒத்து ஊதின்னு இருக்காங்க. அவங்களே இப்போ வழக்கு போட்ட போது ஆதரவு தெரிவித்து ஒரு வழக்கு, இந்தியாலேயே எஸ்ஐஆருக்கு ஆதரவு தெரிவித்து வழக்கு போட்ட ஒரே கட்சி அதிமுக தான்.
அந்த கட்சி மனு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. நீங்க தனியா ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து நீங்க அந்த 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 சிஸ்டத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, அதை நீங்க குறை சொல்ல முடியாது. அது கவர்மெண்ட் சர்வெண்ட் கோவமா இருக்கான்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்புறம் கவர்மெண்ட் சர்வெண்ட் திமுக ஆதரவா இருப்பான். நான் பாயிண்ட் என்னன்னா வந்து அப்படிதான் திமுக காரங்க சில பேர் என்ன தெரியுமா கேட்கறாங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து கோவமா இருக்காங்க அப்படின்னு நீ அதிமுக தானே சார் சொல்லுது. அவங்க எப்படி சார் எங்களுக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு அவங்க கேட்கறாங்க திமுக காரங்க. அவங்க கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யறாங்க. திமுக ஏஜென்ட் வந்து கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யறாங்க பிஎல்ஓவோட. ஆனா பாயிண்ட் வந்து அதிமுக காரங்க பல இடத்துல இல்ல. தாவேக்காரங்க சுத்தமாவே இல்ல. அவங்களும் வேலை செய்யணும். ஆனா விஜய்க்கு என்னன்னா தன்னுடைய ஓட்டு தன் ஆதரவாளர் ஓட்டு வரணும்னு நினைச்சாருன்னா இப்ப ஓட்டை சேர்க்கணும். பின்னாடி கத்தி கதறி பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் பீகார்ல ஒழுங்கா நடத்திட்டோம், தேர்தல் நடத்திட்டோம் பாத்தீங்களான்னு அங்க எப்படிப்பட்ட முறை இதெல்லாம் நடந்தது, முறைகேடுகள் நடந்ததுன்னா இனிமேதான் வெளில வரும் ஆக்சுவலா. தேர்தல் நோக்கி போகும்போது இதெல்லாம் வெளில வராது. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். எவ்வளவு இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு இனிமேதான் வெளில வரும். கரூர் விஷயத்த பத்தி சிபிஐ விசாரிக்கிறதுனால விஜயோட குடும்பப்பிடி வந்து பிஜேபி கிட்ட போயிட்டு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தது. இனிமேல் அவர் பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ண மாட்டாரு அப்படின்ட்டும் பலரும் சொன்னாங்க. ஆனா இப்ப விஷயமாவே எஸ்ஐஆர்ல பிஜேபிக்கு எதிரான ஒரு விஷயத்த கை வச்சிருக்காங்க. சோ விஜய் வந்து இது மூலமா ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணி தன்னோட ஸ்டேச்சரை காப்பாத்திட்டாருன்னு பார்க்கலாமா? சார் அவர் அப்படி பண்ணாதான் சார் அவருக்கு பாலிடிக்ஸ். ம், அவர் ம், திமுகவை கடுமையா எதிர்க்கணும். அப்பதான் அதிமுகவுக்கு போற திமுக எதிர்ப்பு ஓட்டை அவர் எடுக்க முடியும். பாஜகவை எதிர்க்கணும். இன்னும் கடுமையா எதிர்க்கணும். எதிர்த்தாதான் திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டை எடுக்க முடியும். ம். பாஜக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுக எடுத்துன்னு போறாங்க. திமுக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் அதிமுக எடுத்துன்னு போறாங்க. அதை எப்படி கொண்டு வர்றது? நீங்க பாஜக எதிர்க்கிறதன் மூலமாகவும் திமுகவை கடுமையா எதிர்ப்பதன் மூலம் தான் கொண்டு வர முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவர் கையாளுறார். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவர் எடுக்கிறார். அதனால வந்து இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல பாஜக எதிர்ப்பு தீவிரமா அதிகமா கூட கையில் எடுப்பார். சிபிஐ வச்சுலாம் நீங்க பயமுறுத்த முடியாது சார். ம். இப்பெல்லாம் என்போர்ஸ்மெண்ட்டுக்கு யாரும் பயப்படுற மாதிரி தெரியல. என்போர்ஸ்மெண்ட்டையே சுப்ரீம் கோர்ட் பல கேள்வி கேட்கறாங்க. அவங்களே ரொம்ப அடங்கி போய் கிடக்காங்க. நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து சிபிஐ வச்சு இந்த கரூர் விஷயத்துல என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனா வந்து இல்ல இல்ல விஜய் லேட்டா வந்ததுனால தான் நடந்ததுன்னு ஒரு அறிக்கை வேணா கொடுக்கலாமே தவிர, மற்றபடி விஜய் என்ன பண்ண முடியும்? அவரை என்ன அரெஸ்ட் பண்ண முடியுமா? அவர் மேல வழக்கு போட முடியுமா? என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதெல்லாம் பண்ணினா அவருக்கு இன்னும் பேர் வரும் ஆக்சுவலா மத்திய அரசு பண்ணினா. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால சிபிஐ பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமோ, இல்ல அதை வச்சு மிரட்டினா விஜய் பயந்துருவாருன்னு நினைக்கிற விஷயமோ, அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ ஆக்சுவலி எஸ்ஐஆர் விஷயம் வந்து திமுக வந்து பிஜேபிக்கு எதிரா வேகமா ஒரு நரேட்டிவா கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதிமுகவும் தவேகாவும் சேர்ந்து அதை திமுகக்கு எதிரா ஒரு நரேட்டிவ் மாதிரி செட் பண்றாங்க. திமுக வந்து எங்களோட வாக்குகள் வரவிடாம பண்றதா குற்றம் சாட்டுறாங்க. இது மக்கள்கிட்ட எடுபடுமா? மக்கள்கிட்ட எடுபடாது. மக்கள்கிட்ட எடுபடவே படாது. ஏன்னா உங்க ஆட்கள் எங்க போனாங்கன்னு கேட்பாங்க திருப்பி. அதிமுக காரனே கேட்கறான் இப்போ. எங்க கிழக்கு கழக செயலாளரோ எங்க வட்ட செயலாளரோ காணும் சார். பாருங்க திமுக ஆட்கள் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு அவங்க தான் கேட்கறாங்க. கட்சி கெட்ட பேர் வாங்கும். கட்சிக்காரர்கள் கீழே அதிருப்தியா இருக்காங்க. கட்சி வேலை செய்யலைன்ட்டு. எதுக்காக சார் ஆதரிக்கணும்? இந்த ஃபார்ம் ஃபில் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு பர்டிகுலர்ஸ் இருக்குது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எங்க கட்சி இதை ஆதரிச்சு என்ன சார் பிரயோஜனம்? திமுகவை நாங்க ஏன் குறை சொல்லணும்? எங்க ஆட்கள் எங்க போனாங்கன்னு அவங்க கேட்கறாங்க. அதிமுக ஆட்கள். தாவேக்கால அந்த பசங்களுக்கு பாவம் இன்னும் அந்த போதிய அளவு விழிப்புணர்வு வரல. விஜயோடைய ஆதரவாளர்கள் அந்த இளைஞர்களுக்கெல்லாம் அவங்க தான் பார்த்து களத்துல இறக்கி விடணும். அவங்களே இறக்கி விட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா யாரும் எந்த இடத்துலையும் கோல்மால் பண்ண முடியாது. எல்லா கட்சிக்காரனும் அதுல போய் சேர்ந்தான்னா யாரும் கோல்மால் பண்ண முடியாது. அதை வந்து அதிமுக உணர மாட்டேன்றாங்க. திமுக வைத்து மறியல் வந்து போராட்டம் பண்றதுல என்ன சார் அர்த்தம் இருக்கு? இப்ப நடத்துறது கவர்மெண்ட் சர்வெண்ட். அதை போய் எடுத்து போராட்டம் நடத்துறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க வேலை செய்யுங்க. உங்ககிட்ட குறைய வச்சு நீங்க போராட்டம் நடத்துறீங்கன்னு என்ன அர்த்தம்? உங்க உங்க கட்சிக்காரங்களை இறக்கி விடுங்க. நீங்க தானே சொல்றீங்க 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, இறக்கி விடுங்க உங்க கட்சிக்காரங்கள. அவங்களும் போய் மோதட்டும் பிஎல்ஓட்ட. ஏன் சார் பாரெல்லாம் திமுக காரண்டியே கொடுக்குறீங்க அப்படின்னு மோதட்டும். இவங்க போய் 10 அதிமுக அவங்க ஆதரவு ஓட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். கீழே இருக்கிற கிளைக்கழக செயலாளருக்கு அவங்கெல்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டாங்களா போய் செக் பண்ணட்டும், வாங்கி கொடுக்கட்டும். பண்ணணும் சார். தான் வேலை பண்ணாம எதிராளியை குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்க தான் சொல்றாங்கல்ல எல்லா பிஎல்ஐயும் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க தானே சொல்றாங்க. தான் வேலை செய்யாம பிறரை குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்ப தேவைக்காவது புது கட்சி அவங்களுக்கு இந்த மாதிரி இல்ல அரசியல் நடைமுறைகள் தெரியாது. அதிமுக பலந்துன்னு கொட்டப்பட்ட ஒரு பெரிய கட்சி. எல்லா மாவட்டங்களையும் கட்சி கட்டமைப்பு இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் அவங்க இந்த பணியில ஈடுபடாம இருக்கிறாங்க? திமுக மேல குற்றம் சாட்டுறதா நினைக்கிறீங்க? ஆதரிக்கிறவங்க தானே அதிகமா ஈடுபடணும். எஸ்ஐஆர் ஆதரிக்கிறீங்களா நீங்க? நீங்க தானே அதிகமான இன்வால்மெண்டோட வேலை செய்யணும் அங்க கீழே. உங்க ஆட்கள் வேலை செஞ்சாங்கன்னா திமுக ஏதாவது கோல்மால் பண்ண முடியுமா? நீங்களும் உங்க விழிப்போட இருந்து பாத்தீங்கன்னா திமுக பண்ற கோல்மாலா நீங்க தேர்தல் கவனத்துக்கு கொண்டு போகலாம்ல. அப்ப ஆதரிக்கிற உங்களுக்கு தான் அதிகமா பொறுப்பு இருக்கு. எதிர்க்கிற திமுகவோட ஆதரிக்கிற அதிமுகவுக்கு தான் இது அதிகமா பொறுப்பு இருக்கு. அவங்க ஆட்கள் தான் கீழே நிறைய வேலை செய்யணும். அதை விட்டுட்டு மத்தவங்களை குறை சொல்றதுல வந்து என்ன சொல்றது?
டான்ஸ் ஆட தெரியாது, அவங்க ஸ்டேஜ் சரியில்லைன்னு சொன்ன கதையா இருக்கு ஆக்சுவலா. சிடி நிர்மல்குமார் பேசும்போது, அதிமுக, பாஜக கூட்டணிக்கு தாவேக்கா போறதுக்கு 0.1% கூட வாய்ப்பு இல்ல. விஜய தான் முதல்வர் வேட்பாளரா முன்னிறுத்தி தேர்தல சந்திக்க போறோம்னு உறுதியா சொல்ட்டாரு. இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பின்னடைவு. அவர் வந்து தாவேக்கா கூட்டணிய ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா சார். பெரிய பின்னடைவு மட்டும் இல்ல சார். நான் ஏற்கனவே சொன்ன மாரி அதிமுக நிர்வாகிகளும், தொண்டர்களும் மனரீதியாக சோர்வடைஞ்சுட்டாங்க. அதாவது தாவேகா வந்தா நம்ம வெற்றி நிச்சயம்னு அவங்க ஒரு ஐடியால இருந்தாங்க. இந்த தலைவர்களும் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை குடுத்தாங்க. கவலைப்படாதீங்க நம்ம கூட்டணிக்கு தாவேகா வந்துரும். அப்ப பாஜக இருக்கிற இடத்துக்கு அவங்க வரமாட்டேன்னாங்கன்னு சொன்னா, அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் கவலைப்படாதீங்க. தாவேகாவோட தான் நம்ம போறோம் அப்படின்ற மாரியான கன்வின்ஸ் பண்ணி அவங்க உட்கட்சி கூட்டத்துலலாம் மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு எல்லாரும் அப்படிதான் கன்வின்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா ம். கடைசியில இப்போ விஜய் வந்து கதவு சாத்திட்டதுக்கு அப்புறம், இப்போ அவங்க காத்தறங்கி போன பலூன் மாரி ஆயிட்டாங்க இப்போ. எடப்பாடி கட்சி தொண்டர்களும், நிர்வாகிகளும். இப்ப எப்படி வின் பண்றது? எலக்ஷன்ல போட்டி போடுறத பத்தி கூட யோசிக்கிறாங்க. நம்மள மாரி ஜேர்னலிஸ்ட்ட வந்து கேட்கறாங்க. முக்கியமான அந்த மாவட்டத்தில ஒன்றிய செயலாளர் அந்த மாரி ஆட்கள்லாம். "என்ன சார் தாவேக்கா கடைசி நேரத்தில வந்துருவாங்களா எப்படியாவது? தைரியமா நிக்கலாமா? சீட்டு கேட்கலான்னு இருக்கேன்." அப்படின்லாம் கேட்கறாங்க ஆக்சுவலா. "என்ன ம். சார் நீங்க ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க சார்." அப்படி அப்படி கேட்கறாங்க. நிக்கலாமா? ம். பயமா இருக்கு. ஏன்னா ரூ. 25,00,00,000 வரையும் செலவாகும். ஆ அவ்வளவு பணம்னா பாதி பணம் கட்சி எவ்வளோ குடுக்கும்னு தெரியாது. நம்ம நெறைய செலவழிக்க வேண்டியிருக்கும். நம்ம தைரியமா நிக்க முடியுமான்னு அப்படி நம்பிக்கை இல்லாத பேசுறாங்க. ம். தாவேக்கா ம். வந்துரும்னு ஒரு நம்பிக்கைய உருவாக்கிட்டு, இப்ப திடீர்னு அவங்க தாவேக்கா கதவ மூடிட்டாங்க. பின்னாடி இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு டேட்ல சொல்றேன். அப்போ அவங்களுக்கு இன்னைக்கு டேட்ல வந்து ஒரு நம்பிக்கையில்லா தன்மை இருக்கு. மன ரீதியா ஒரு சோர்வடைஞ்சிருக்காங்க. இப்ப அதுக்கு அதிமுகவுக்கு தன்னோட பலத்த நம்பி தேர்தல்ல நிக்க தைரியம் இல்லையா அது? அது ஒண்ணு. அவங்களுக்கு அவங்க பலவீனமா இருக்காங்க அப்படின்றது கட்சிக்காரங்களுடைய விஷயம். கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க, "நம்ம பலவீனமா இருக்கோம். சவுத்லயும், டெல்டாலயும் பலவீனமா இருக்கோம். நம்ம தாவேக்காவோட சேர்த்தா நம்ம வின் பண்ண முடியும்னு" அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா. அதனால ம். எடப்பாடியே அப்படிதான் நெனைச்சாரு. கொடிய பார்த்து தாவேக்கா கொடிய பார்த்து பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு சொன்னார்ல. ஸோ அதனால ம். அவரும் வந்து ஒரு நம்பிக்கை குடுத்தாரு. அதெல்லாம் வந்து நீங்க தாவேக்காவோட கூட்டணி கூட அமைக்கலாம் கடைசி நேரத்துல. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பில்டப் பண்ணிட்டு டக்குன்னு நீங்க நந்தவனம் தாண்டி மாரி இது குடத்த வந்து தரையில போட்டு உடைக்கக்கூடாது. அப்ப என்னாச்சு கடைசியில? தாவேக்கா அப்படி சொன்ன உடனே இப்போ அதிமுக தொண்டர்களுக்கு வந்து ஒரு மாரி இதாயிடுச்சு. அப்செட் ஆயிட்டாங்க எல்லாருமே. அவங்க வந்து இப்போ மனச்சோர்வு அடைஞ்சு வேலை செய்வாங்களா, ஆக்டிவான்றது. அதனால தான் இந்த எஸ்ஐஆர்ல வந்து கீழ வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. டிசப்பாயின்ட்மென்ட்ல இருக்கிறாங்க. ஒரு ஃபால்ஸ் டிசப்பாயின்ட்மென்ட்ல ஹோப் குடுத்து எஸ்ஐஆர்ல ஆக்டிவா இருக்க ஏமாத்திட்டாங்க. மாட்டேங்கிறாங்க. எஸ்ஐஆர்ல ஏன் ஆக்டிவா இருக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்க போறோம்? இந்த கூட்டணியோட போனா ஜெயிக்க முடியுமா? அப்புறம் இதுக்கு ஏன் நம்ம வேலை செய்யணும்னு நெனைக்கிறாங்க அவங்க. ம். ம். புரியுதா ம். உங்களுக்கு? ஓகே. இத வந்து எடப்பாடி புரிஞ்சுக்கணும். ஐ திங்க் அவருக்கு யார் புரிய வைக்க போறாங்கன்னு தெரியல எனக்கு. ஓகே. டிடிவி தினகரன் தொடர்ச்சியா ஒரு விஷயத்த சொல்லிட்டே வர்றாரு. என்னன்னா, டிவிகே தான் 2வது இடத்துக்கு போட்டி போடுது. அதிமுக 3வது இடம் தான் அப்படிங்கிறத வந்து சொல்லி எடப்பாடிய வந்து அவர் டம்மி பண்ற மாரியே பேசுறாரு. அது சும்மா எடப்பாடிய டம்மி பண்றதுக்கா? இல்ல விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்காகவா? எந்த நோக்கம் அது? இல்ல அவருடைய பாயிண்ட் வந்து அதிமுக வந்து பாஜக விட்டு வந்துட்டா, அவரு பாஜகவோட தான் போவாரு. ஆனா அதிமுக பாஜகவோடயே இருந்தா, அவரு விஜய்ட்ட போயிடுவார். அவரு அதுல வந்து தெளிவா இருக்காரு. விஜய்ட்ட தான் போவாரு அவரு ஆக்சுவலா. விஜய்ட்ட போயிட்டு அதிமுக எங்கெங்க போட்டி போடுதோ, விஜய் வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டையும் எடுப்பாரு. அதே சமயம் தினகரன் வந்து அதிமுக ஆதரவு ஓட்டையும் எடுப்பாரு. இது ம். 2த்தின் மூலமா வந்து பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு ரொம்ப பிரச்சனை வரும் ஆக்சுவலா. ஓகே. ஸோ அதனால தினகரன பொறுத்தமட்டும் அவர் வந்து விஜய் கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லன்னு சொல்ல முடியாது. அதனால அவர பொறுத்தமட்டும் விஜய் வந்து விஜயகாந்தோட பாப்புலரா இருக்காரு. விஜய் தலைமையில தனி கூட்டணி அமையும் அப்படின்லாம் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால அவருடைய நோக்கம் வந்து அதுதான். கிட்டத்தட்ட விஜயோட அணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு ஆக்சுவலா. போன ஃபீல்ட்ல எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும்? இப்ப டிடிவிக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் அனுபவம் இருக்கு. ஒரு எலக்ஷன எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியும். இண்டிவிஜுவலாவே பார்ட்டிய 2 எலக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இப்ப விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்கு. ஸோ 2ம் மெர்ஜர் ஆகும்போது அது ஃபீல்ட்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ட குடுக்க வாய்ப்பு இருக்கா? ஏங்க சிலபோது வந்து இப்போ தேர்தல் நேரத்து கூட்டணிகள்ல வந்து ஒவ்வொரு கட்சியுடைய நேச்சரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க சொல்ற மாரி விஜய பொறுத்தமட்டும் அவருக்கு அடிப்படை கட்டுமானங்கள் இருக்கா இல்லையான்றது சந்தேகமா இருக்கு. ஆனா, அவரு செல்வாக்கோட இருக்காரு. தினகரன பொறுத்தமட்டும் அவரு பல பகுதிகள்ல வந்து தமிழ்நாட்டின் பல பகுதிகள்ல அவருக்கு கீழ் லெவல்ல நிச்சயமா ஒரு வட்ட லெவல்ல, இல்ல ஒன்றிய லெவல்ல கூட அவருக்கு ஆட்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க கட்சிக்காரங்க. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா, அவங்க ஏற்கனவே வந்து வ வ 21 எலக்ஷன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அதனால ஒண்ணும் பெரிய பிரச்சனைலாம் இருக்காது. அவங்க இருந்தாங்கன்னா, இன்ஃபாக்ட் விஜய் கட்சிக்கு வந்து அட்வான்டேஜா இருக்கும். அந்த இளைஞர்களுக்கு வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்றதுக்கு, அவங்கள வழிநடத்துறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பா இருக்கும்னு நான் கருதுறேன் ஆக்சுவலா வந்து. அதனால வந்து அது தேர்தல் வரும்போது இந்த மாரியான கேரக்டர்லாம் ஒண்ணு சேர்றது சகஜம் தான். அனுபவம் இல்லாத தலைவர்கள், இல்ல கட்டுமானங்கள் இல்லாத கட்சி, இல்ல செல்வாக்கு மிக்க தலைவர்கள் கட்சி வீக்கா இருக்கு. அது மாரி விஷயங்கள். தேர்தல்ல
இப்போ தினகரனுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க? அவர் வந்து திமுக கூட்டணியில சேர முடியாது. அதிமுக பாஜகவோட இருக்கும்போது அந்த சைட்லயும் போக முடியாது. எடப்பாடியை முதல்வர் கேண்டிடேட் சொன்னா கண்டிப்பா போக முடியாது. அதனால வந்து எப்படி அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? அப்போ அவர் வின் பண்ணி ஆகணும்ல. அவர் தலைமையில கூட்டணி அமைஞ்சாலும் இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்காது. ஸோ விஜய் ஒரு ஆப்ஷன், நான் சொன்னேன்ல சின்ன கட்சிகளுக்கெல்லாம் விஜய் ஒரு ஆப்ஷனா இருப்பாருன்னு. அது மாதிரி தினகரனுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்காரு அவரு. புதிய தமிழகத்துக்கு அதான் கூட ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. தேமுதிக கூட ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. அது ஒரு பவர்ஃபுல் தேர்ட் பார்ட்டியா ஃபார்ம் ஆகுமா? இல்ல ரொம்ப வீக்கானதா தான் ஃபீல் ஆகுமா ஃபீல்ட்ல? அது யாரும் அவர் கூட சேராட்டி கூட சார், அவர் ஒரு குறிப்பிடத்தக்க பெர்சன்டேஜ் வாக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் ஸ்பாயிலரா அவர் வந்து பைபோலார் பாலிடிக்ஸ்ல இருதுருவ அரசியல்ல வந்து அதிமுகவை நகர்த்திட்டு அந்த இடத்துல அவங்களே சொல்ற மாதிரி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்ற இடத்துக்கு அவங்க வருவாங்களா அப்படின்றது நிச்சயமா ஒரு அது ஒரு முக்கியமான கேள்வி இந்த அரசியல்ல. அது அதிமுக பலவீனமா இருக்கிறதுனால தான் இந்த கேள்வி எழுறதை நான் பார்க்கிறேன் ஆக்சுவலா. 7 இடத்துல டெபாசிட் போய் 13 இடத்துல 3வது இடத்துக்கு வந்து ஒரு இடத்துல 4வது இடத்துக்கு வந்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. 45% ஜெயலலிதா வச்சுட்டு போன ஓட் பேங்க் இன்னைக்கு 20% குறைஞ்சிருக்கு. 25% குறைஞ்சிருக்கு. அந்த எலெக்ஷன்ல அவ்வளோ வாங்கினோம், இந்த எலெக்ஷன்ல அவ்வளோ வாங்கினோன்றதோட 45% ஜெயலலிதா வச்சுட்டு போன ஓட் பேங்க் என்ன இன்னைக்கு நிலைமை 20% ஆயிருக்கு. ஸோ அதனால அது பலவீனமா இருக்கின்ற ஒரு காரணத்தினால தான் விஜய் செல்வாக்கு மிக்க நடிகரா இருக்கார். அவருக்கு ஓட்டு வரத்துக்கான வழிகள் பலது இருக்கு. ஆனா ஓட்டு வருமான்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் அதிமுகவை அந்த இருதூர் அரசியல்ல கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு அந்த இடத்துல வருவாரான்னா வரதுக்கான முயற்சிகள் அவர் எடுப்பார். எடுப்பார். அதுல சக்சஸ் ஆவாரான்னா அது இன்னைக்கு தேதியில அது சொல்றது பதில் சொல்றது கஷ்டம். அதற்கான முயற்சிகள் அவர் எடுப்பார் கண்டிப்பா. ஓகே சார். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க் யூ.